கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல புதிய நாளுக்காய் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளின் காலை வேளையில நீங்கள் எழும்பும் போது கூட நீங்கள் உபத்திரவத்தோடு கூட, நீங்கள் நிந்தையோடு கூட, ஒரு கவலையோடு கூட நீங்கள் எழும்பி இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய தேவன் ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிறதான உபத்திரவங்களும் பாடுகளும் நிந்தைகளும் கலக்கங்களும் வறுமைகளும் வறட்சிகளும் இல்லாமைகளும் இனி உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறதான ஆசீர்வாதங்களுக்கு ஈடாக இருக்காது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்துல தொடர்ந்து காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு கூட இருங்க. ஒரு பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.